சாப்பிடுறதே இல்லையா? ஆமா, அதெல்லாம் நாங்க பசங்க சாப்பிடறதே கிடையாது. பாகவதாச்சாரம். பாகவதர் அபச்சாரமா? பாகவதர் செத்தே கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ரஜினி, இப்ப விஜய் வரைக்கும் அது பாகவதர் அவச்சாரம்டா. பாகவ அவச்சாரம். அப்படியா? தெரியாது. தெரியல அதெல்லாம். சரி, சரி. என்ன நீங்க என்ன போறப்ப நான் கேட்டுக்கிறீங்க? பழம் கைப்பட்டு வரனால அதெல்லாம் நாங்க சாப்பிட நிறுத்திட்டோம், இதெல்லாம் நாங்க தொடரதே இல்ல அப்படிங்கிறீங்களே. ஏன் இப்ப நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடறதே இல்லையா? நீங்க சாப்பிடறது இல்லை. இப்ப எதுல கோயிலுக்கு வந்தீங்க? நீங்க ஆட்டோல வந்தேன். ஆட்டோல வந்தீங்கல்ல? ஆட்டோல ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு புது சீட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்கா, இல்ல புது ஆட்டோவை ரேப்பர்ல இருந்து ஓபன் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கா? ஒவ்வொரு நாள் அதே பழைய ஆட்டோ தானே, அதுல தானே ஏறி வர்றேன். என்ன வீட்டுல சாப்பாடு சாப்பிடறது உண்டா? இல்ல அதுவும் கிடையாதா? சாப்பிடுறோமே. சோறு, காய்கறி இதெல்லாம் சாப்பிடுறீங்க தானே? என்ன அரிசி சாப்பிடுறீங்க? பொன்னி ராஜபோகம். ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிடுறீங்களே. ராஜபோகம் என்ன உங்க வீட்டு கொள்ளையிலயா முளைக்குது? அது ஒரு விளைநிலத்துல பொன்னி, அது ஒரு விவசாயி பண்ணி, அதை ஒருத்தர் மூட்டையா கட்டி, இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் அதுல பட்டேனால தான் சோறே சாப்பிட முடியுது. அப்ப மட்டும் உங்களுக்கு அது தோணலையா? என்ன அம்பே